மதுரை வீரன் படத்துக்கு ஷூட்டிங் வந்திருந்தாரு. யாரு? NS கிருஷ்ணன். அவர் ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ள கூட்டு போனாங்க. அங்க இருக்க தூண்களை தட்டி பார்த்தாரு. இசை தூண் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஒன்னு ஒரு சவுண்டு இப்படி தட்டி காமிச்சாங்க எல்லாரும். உடனே அவர் தட்டி பார்த்து சொன்னாரு, இதுக்குள்ள ஒரு செய்தி இருக்குன்னாரு. என்னன்னு கேட்டாங்க. இந்த பாருங்க, தும் தும், பம் பம், தீம் தீம், தோம் தோம். ஒன்னும் புரியல, எழுதுங்க. தும் தும் பம் பம், துன்பம், தீம் தீம், தோம் தோம், தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம். இசையை அனுபவித்தால் துன்பம் தீர்ந்து போகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கல்லுக்குள் வடித்து வைத்திருக்கார்கள். அவன் ஒழிச்சு வச்சான இல்லையாங்க, கண்டுபிடிச்சு சொன்னான் பாருங்க ஒருத்தன், அவன் தான் அறிவாளி. அது உண்மை. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அமெரிக்கால பத்மனி அவர்களுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஐயாவை நான் தான் 2003 அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். ஒரு மாதம் போயிருந்தோம், எல்லா இடத்துக்கும் பேசிட்டு வந்தோம். அப்ப பத்மனி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு நாள் இரவு அவர்களோட அவங்க வீட்டில் அந்த தங்குற வாய்ப்பு கிடைச்சது. ஒண்ணு நீங்க பயப்பட வேண்டாம், அந்த அம்மாவுக்கு 75 வயசு. ஏன்னா பல பேர் திடுக்கிட்டு கூடாது. அப்ப அவங்க ரொம்ப நல்ல ரசிகை, அருமையா நகைச்சுவையா பேசுவாங்க. நீங்க நாட்டிய பேரொழி தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. அழகா நகைச்சுவையா பேசுவாங்க. அவங்க சொன்ன ஜோக்கு எனக்கு இன்னும் மறக்கல. சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் வந்தது தமிழ்ல. சிவாஜி கணேசன் அவர்கள் பரதநாட்டியம் நடிச்சிருப்பாரு. AP நாகராஜன் கதைவசனம். NT ராமாராவ் ராமன், இந்த அம்மா தான் சீதை. இப்ப இந்த ஷூட்டிங் பெரும்பாலும் அந்த காலத்துல எல்லாம் வெயில்ல தான் எடுப்பாங்களாம். அது ஒகேனக்கல்ல தான் எடுப்பாங்களாம். சுடு பாறையில உட்கார்ந்து பேசணும். அவர் ராமர், இந்த அம்மா சீதை. அவருக்கு தமிழ் வராதான், ஏன்னா அவர் தெலுங்கு இல்லையா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களா, அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை அனுப்பியிருக்காங்க. 15 நாள் கழிச்சு அவன் தெலுங்கு பேசிக்கிட்டே வந்திருக்கான். இது மட்டும் இல்ல, அந்த பாறையில உட்கார்றப்ப ராமனோடு சேர்ந்து இந்த அம்மா உட்காரணும்ல, சீத்தே சீத்தே அப்படின்னு மெதுவா டைரக்ட் பேசுவாராம். சூடு பொறுக்க முடியாதான். இந்த அம்மா சொல்லுமா, வேகமா பேசுங்க சாமி, அந்த ராவணனே தேவலாம் அப்படிங்குமா, கொதிக்குது அப்படிங்குமா. அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நான் நடிச்ச படத்திலேயே சிறந்த படம்னு நீங்க எதை நடிக்கிறீங்க? என்ன படமா? எல்லா படமும் தான். நீங்க முதல்ல நடிச்ச படத்துல தொடங்கி நான் எல்லா படமும் பார்த்திருக்கேன், எல்லா படமும் பிடிக்கும். இல்ல குறிப்பா சொல்லுங்க. அப்ப நான் அதை ஒன்னு சொல்லியே சொன்னேன். புரட்சித் தலைவர் MGR அவர்கள் முதல்வராக இருந்தப்ப அயல் நாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர் பண்பாட்டை சொல்லுகிற படம் ஒன்று பார்க்க வேணும்னு சொன்னாங்களாம். நல்லா கவனிங்க. வசூல் சக்கரவர்த்தி MGR. உலக வாலிபன் படத்தினுடைய அந்த வசூலை இன்னைக்கும் எந்த படமும் முறியடிக்கல. அந்த MGR அவர்கள் என்ன செஞ்சாரா, இவங்க பார்க்கணும் தமிழ் பண்பாட்டு படம் சொல்றாங்க, தில்லானா மோகனாம்பால போட்டு காட்டு அப்படின்னாராம். AP நாகராஜனுக்கு போன் பண்ணி. எவ்வளவு பெரிய மனம் பார்த்தீங்களா? அவ்வளவு அப்படிப்பட்டவர் தாங்க MGR. சாதாரண ஆள் கிடையாது. ஒரு தடவை அவருக்கு கதை சொல்ல பந்துல அவர்கள் என்ன பண்ணாரா, இவரை கூட்டு போயிருக்காரு, ஒரு கதாசிரியர். அந்த கதாசிரியர் போன உடனே என்ன பண்ணாரு, 1.5 மணி நேரம் கதை சொன்னாரு. சொல்லி முடிச்சது MGRக்கு பிடிச்சு போச்சு அந்த கதை. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னாரா. உடனே அவர் சொன்னாரா, 1000ல் ஒருவன் அப்படின்னு பேர் வைக்கலாம். MGR அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டாருங்க. அருமையான பேரியா சொல்லிட்டு சொல்லி முடிச்ச உடனே பைக்குள்ள கையை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்துருக்காரு. அந்த படம் 65ல் வந்த படம்ங்க. 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்துருக்காரு. அதை வாங்கின உடனே அந்த வசனகர்த்தா தேம்பி தேம்பி அழுதுருக்காருங்க. MGRக்கு ஆச்சரியம், எதுக்கு இப்படி அழுகிற, என்ன என்னன்னு கேட்டுக்காரா. சொன்னதுதான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தேன்னா கிடைச்சிருக்குமா இல்லையா? சரி இருக்கட்டும். தில்லானா மோனபால் நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட. ஏன் நின்று அந்த அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன்னா எங்க ஊர்ல அந்த படம் ஆரம்பிக்குது, சித்திர திருவிழால அந்த படம் ஆரம்பிக்குது மதுரையில். ஒன்று நாகஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பார் சிவாஜி, திடீர்னு வேட்டு போட்டுருவாங்க. வேட்டு போட்டால் பேச முடியாது. இப்போ எங்களை கல்யாண வீடுகளில் பேச விடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பேசணும். வேட்டு போட்ட உடனே பாலையா சொல்லுவார், யார் அவன் ஞான சூனியம் அப்படிம்பாரு. பாஸ்கர் நிப்பாட்டிடுவார். ஆனால் அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பத்மினி கேட்டுட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஆட போறேன், 10 நிமிஷம் பார்த்துட்டு போகணும், வேட்டு சத்தத்துக்கு ஆடு அப்படிம்பாரு.
ஏன் ஆடக்கூடாது? ஏன் ஆடக்கூடாது? அலைகளின் ஓசைக்கும் அருவியின் ஓசைக்கும் ஆடக்கூடாதா? ஆடு ஆடு சொல்லிட்டு போயிடுவாரு. போன உடனே இந்த அம்மா ஆட ஆரம்பிக்குங்க. எல்லாரும் வந்து உட்காருவாங்க. பாலையா வருவார், ஏவி எல்லாரும் வந்துடுவாங்க. சிவாஜி கடைசி என்ன பண்ணுவார் தெரியுமா? வந்து ஒளிஞ்சு நின்று பார்ப்பார். எல்லாம் கவனிங்க, ஒளிஞ்சு நின்று பார்ப்பார். அவர் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த அம்மா தன்னை பார்த்துக்கிட்டே ஆடுதுன்னு அவருக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்கிறது படம் பார்க்குற நமக்கு தெரியும், படத்தில் யாருக்குமே தெரியாது. அதான் படம். சரியா? இப்போ அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற விஷயத்தை நம்ம பாட்டில் தொடங்குங்க. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாட்டுக்கு நடுவில் எப்பவுமே காதலன் பேரை கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதை சொல்லித்தான் கூப்பிடுறாங்க. ரமேஷுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. நான் கூட அவர் மகனை தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். அவர் புருஷன் முடியாராப்ல. யாராருன்னு என்ன, அன்பு தானே இருக்கட்டும். இப்போ பேரை சொல்ல மாட்டோம். சென்சஸ் அதிகாரிகள் வந்தாங்கன்னா கிராமத்து பெண்கள்கிட்ட கணவன் பேரை கேட்க முடியாது. ஒரு அம்மா அப்படி வெக்கப்படுது, பேர் சொல்லுமா, வீட்டுக்காரர் பேர் சொல்லுமா. அது எப்படி சொல்றது? கடைசியா என்ன சொல்லுது? அந்த கொடும்பாவி பேரை எப்படி சொல்லுவேன் அப்படிங்குது. அதுக்கு பேசாம பேரையே சொல்லிருக்கலாம். இப்ப அவர் பேரை சொல்லணும்னு இந்த அம்மாவுக்கு ஆசை. ஆனா அம்மா உட்கார்ந்துருக்கா. எப்படி சொல்றது? பாட்டுக்கு நடுவில் சொல்லுதுங்க. பாட்டை திருப்பி யோசிச்சு பார்த்துக்குங்க. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னையல்லால் வேறு யார் அறிவார். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னையல்லால் வேறு யார் அறிவார். பாவையின் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ. மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகா அப்படின்னு உடனே அவர் பேர் சண்முக சுந்தரம். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பொய்க்கோவம் காட்டுவார், பேரையா சொல்ற அப்படின்னு. இப்படி சண்முகான்னு சொன்ன உடனே அந்த பத்மினியுடைய அம்மா அப்படியே கண்ணீர் விடுவா. பிள்ளை முருகனை கும்பிடுதாக்குன்னு நினைச்சு. முருகன் எங்க இருக்காரு? தூணுக்கு பின்னாடி. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொன்னேங்க, இங்க பாருங்க, பாட்டுக்கு நடுவில் சண்முகனான்னு அந்த காதலன் பேரை சொல்றாரு. கண்ணாசன் எப்படி எழுதியிருக்காருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் வெத்தலைவாக்கு போட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாட்டு என்ன ராகம் தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதே அப்படின்னு. சண்முக பிரியா ராகம். நல்லா கவனிங்க. சண்முக பிரியா, அறிவுடையார் எல்லாம் உடையாருங்க. ராகம் தெரிந்து, பாட்டின் பொருள் தெரிந்து, பரதம் தெரிந்து. பரதம்னா என்ன? பா ரா தா இம் 4 எழுத்து. முதல் எழுத்து நீக்குங்க, ரதம் மாதிரி வந்து ஆடணும். ரெண்டாவது எழுத்து நீக்குங்க, பதத்துக்கு ஆடணும். இந்த முதல் 2 எழுத்து நீக்குங்க, தம் பிடிச்சு ஆடணும். இது நான் சொன்னது, நான் சொல்லல, டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. ஒரு 4 சொல்லுக்குள்ள எழுத்துக்குள்ள இத்தனை செய்தி இருக்குங்கிறாங்க. இந்த பாட்டை எழுதின கண்ணதாசன், பாடின சுசிலா, இசையமைச்ச கே மகாதேவன், இயக்குனர் ஏபி நாகராஜன், நடிச்ச பத்மினி, சிவாஜி, இந்த இத்தனை பேரையும் ஒரு நிமிஷம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோம். இதை ஒரு கல்லூரியில் நான் பேசி முடிச்சேங்க. முடிச்ச உடனே ஒரு பெண்ணு வந்து இதே பாட்டுக்கு ஆடினாங்கல்ல. உட்கார்ந்துருந்த இந்த தலைமுறையை சேர்ந்த 5000 மாணவர்கள் எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? இதை நான் பத்மினி அவர்கள்ட்ட சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, படத்தில் நடிச்ச எங்களுக்கே இந்த விஷயம்லாம் தெரியாதியா, ஆனா நீங்க ரசிகர்கள் சொல்ல போய் தான் தெரியுதுன்னு சொன்னா, பாட்டு என்பது அப்படிப்பட்டது. கடவுளை கூட வான்னா வரும், போனா போவார். கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டான்னு சொன்னா எந்திரிச்சு வருவார், போச்சொன்னா போவார். பக்தி இலக்கியம் முழுவதும் தமிழ்ல பாட்டு தாங்க. ஆக தமிழ்ல இசை இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த இசை அத்தனை பெருமையுடையது. இசைவு என்ற ஒரு வார்த்தை, ஈதல், இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னா, இசைன்னா புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த உடம்புக்கு நீ வந்து சோறு போடுற சரி, உயிருக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்டார் திருவள்ளுவர். எல்ஐசி பாலிசி போட்டிருக்கேன்னு சொல்லப்படாது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஐயா ஜிஎஸ் அவர்களைப் போல கொடை கொடுத்து புகழ் பெற வேண்டும். ஐயா அவர்களைப் போல தமிழ் வழங்கி புகழ் பெற வேண்டும். அப்படிப்பட்ட பெருமையை இன்றைக்கு இயலாக அவர் சொன்னார், இசையாக நான் சொன்னேன், நாடகமாக ஐயா சொல்வார்கள். இருந்து கேட்ட பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.